நம்ம ஒரு பிரிண்டரில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரிஜினல் கேட்டேஜை விட கம்ஃபர்டபுள் கேட்டேஜ் நிறைய யூஸ் பண்ணுவோம் லேசர் பிரிண்டர்லலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது வர ப்ராப்ளத்தை தான் நம்ம இன்கம்ப்ளீட் கேட்ரேஜ் எரர் அப்படின்றத அதை எப்படி ரெட்டிஃபை பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எல்லா மாடலுமே இதுமாரி செட் ஆகும். டிஸ்பிளே வரதில் மோஸ்ட்லி இந்த டிஸ்பிளே வர பிரிண்டர்ஸில் இந்த மாதிரி எரர் காட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்தமாரி இன்கம்ஃபர்டபுள் பிளாக் கேட்ரேஜ் எரர் வந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றது தான் நான் ஒன்றா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ ஆன் பண்ணவுடனே நம்மளுக்கு வர எரர் பார்த்திங்கன்னா இனிஷியலைசிங் எரர். இந்த இனிஷியலைசிங் எரர் வந்துட்ட பிறகு நம்ம ஃபர்தராக நம்ம அடுத்து மூவ் பண்ணுற ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ சைட் டோரில் அதாவது 4 கேபிள் இருக்கிற சைடில் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த போர்டோட கனெக்டர்ஸ் எல்லாமே வரும். அந்த போர்டோட கனெக்டர்ஸ் கனெக்ட் பண்ணுற இடத்துல நம்மளுக்கு என்ன கேபிள் நம்ம போகிறோன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாக் கலர் ப்ளூ கேபிள் போட்டு வருது பார்த்திங்களா. அதை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். எதுக்காகனா எல்லா கேபிள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் வர்றது மட்டும் தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். எதுக்காகனா அந்த ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த எரர் மெமரியில் இருக்கிற எரர் வந்து எரேஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த எரரை ரெட்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம திரும்பவும் அதை கனெக்ட் பண்ணாமே ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணி பார்க்கும்போது அந்த எரர் கிளியர் ஆகுதா அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம பண்ணுற ப்ரொசீஜர். இதுமாரி பண்ணும்போது அந்த எரர் கிளியர் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ நான் கனெக்ஷன் எடுத்து விட்டோடனே நம்ம திருப்பி இப்போ நான் ஆன் பண்ணி பார்க்க போகிறேன். ஆன் பண்ண உடனே அந்த மெமரி ஏரியாஸ் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். திருப்பி நீங்கள் அந்த திரும்பவும் அதை நீங்கள் மெமரி வராமல் இருக்கிறதுக்கு திருப்பி கனெக்ட் பண்ணவே கூடாதான்னு கேட்குவேன். கனெக்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ அந்த எரர் கிளியர் ஆகிட்ட பிறகு நம்ம திரும்ப ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கனெக்டரை திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த ஆகிடும். நான் இப்போ திருப்பி உங்களுக்கு அந்த கனெக்ஷன் எடுத்து விட்டுருக்கேன். இப்போ நான் இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ இனிஷியலைசிங்கில் இருக்குது. ரெடின்னு வந்துட்டு ஒரு பிரிண்ட் அவுட்டு எடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா. உங்களுக்கும் இந்தமாரி இன்கம்ஃபர்டபுள் கேட்ரேஜ் எரர் வந்துன்னா சிம்பிளாக நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக இந்த எரர் கிளியர் ஆகிடும். நானும் இதுதான் ஃபாலோ பண்ணி இப்போ என்னோடய எரரை கிளியர் பண்ணியிருக்கேன். இதே தான் நீங்கள் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி எரர் அதாவது என்ன எரர்னா இன்கம்ஃபர்டபுள் பிளாக் கேட்ரேஜ் எரர் எந்தெந்த பிரிண்டருக்கு சூட் ஆகும்னா டிஸ்பிளே வர பிரிண்டர்ஸ், லேசர் பிரிண்டர், HP எல்லாத்துக்குமே இந்த ப்ரொசீஜர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா. இப்போ வர லேட்டஸ்ட் சாம்சங் மாடல்ஸில் வருது, அதுக்கெல்லாம் வந்து இது ஓகே ஆகாது. பழைய மாடல் 888 OLED கேட்ரேஜ் சப்போர்ட் பண்ணுற பிரிண்டர்ஸ்க்குலாம் இது வந்து 925 கேட்ரேஜ் இதுமாரி சப்போர்ட் பண்ணுற பிரிண்டர்ஸ்க்குலாம் இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணும். நான் சில மாடல்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். 1213, 126, 11136 இந்தமாரி பிரிண்டர்ஸ்க்குலாம் இது செட் ஆகும். ஓகேங்களா. பாய்.